எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிளாக் டீ போடுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இடிச்சிக்கலாம். இதுக்கு 3 மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 3 புதினா இலை, 2 ஏலக்காய், ஒரு 4-5 துளசி இலை, இது எல்லாத்தையும் போட்டு இடிச்சிக்கலாம். இஞ்சியை மட்டும் எடுத்துட்டு மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சியை கடைசியாக போட்டு தட்டிக்கலாம். இது கூடவே போட்டு தட்டினா எல்லா பொருளும் சரியாக இடிபடாது, அதனால் இதை கடைசியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே போடணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளேவர் பிடிக்கலையோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நான் இப்போ 2 பேருக்கு தேவையான டீ தான் போட போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச பொருளெல்லாம் அதில் போட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே 1 டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் சுகர் போடுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்படியே அப்படின்னா தான் அதில் உள்ள ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்து கடைசியாக ஒரு 1/4 லெமனை புழிஞ்சிக்கலாம். ரொம்ப புழிஞ்சிடாங்க, அப்புறம் கசக்கும். ஒரு 1/4 லெமனை புழிஞ்சால் போதும். இப்போ நம்ம டீயை வடிகட்டிடலாம். அவ்வளோதாங்க, பிளாக் டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.